வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வாக்காளர் ஒருவர் சார்பில் வேட்பாளர் செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகையை அறிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு. விமானப்படி விமான விபத்து குறித்து விமான போக்குவரத்து அமைச்சர் வெளியிட்ட அறிக்கைகள் செல்லுபடியாகாது என்று முன்னாள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. காணாமல் போனவர்களில் தொடர்பாக நிறைவு பெற்ற விசாரணைகளிலிருந்து அவர்களில் 19 பேரை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் கருத்து. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுகளுக்குள் ஊடுருவியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். தேர்தல் ஆணையம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்காளர் ஒருவர் சார்பில் வேட்பாளர் செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகையினை அறிவித்துள்ளது. அதன்படி வேட்பாளர் ஒருவர் செலவிடக்கூடிய தொகை மிக குறைந்தது 74 ரூபாவாகவும் அதிகபட்சம் 160 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 336 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்கெடுப்புக்கு தனித்தனியான செலவு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் வேட்பாளர் செலவிடக்கூடிய குறைந்தபட்ச தொகையாக 74 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் லகுகளவில் அதிகபட்சமாக 160 ரூபாய் செலவிட தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இந்த முடிவு தேர்தலில் நெறிப்படுத்தப்பட்ட செலவின முறையை உறுதி செய்யும் வகையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு ஏப்ரல் 22, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று இன்று கொழும்பில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவ்வாறு குறிப்பிடப்பட்ட திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் ஏப்ரல் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் மன்னார், பூநகரி மற்றும் தகியத்தகண்டிய பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மே 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த 3 பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு இன்று நண்பகல் 12 மணியோடு நிறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரிசி கையிருப்பை மறைத்து வைத்திருக்கும் விற்பனையாளர்கள் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபை அவதானம் செலுத்தி வருகின்றது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் தொகை மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதி வரை இந்த சுற்றிவளைப்புகள் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் நுகர்வோருக்கு ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கும் நோக்கில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நுகர்வோர் அதிகார சபையின் சட்டங்களை மீறும் எந்த ஒரு நபருக்கு எதிராகவும் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கீரிசம்பா மற்றும் சம்பா அரிசி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மற்றும் மறைத்து வைத்திருக்கும் விற்பனையாளர்கள் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்படுகிறது. நுகர்வோருக்கு ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பாக 1977 என்ற அவசர இலக்கத்தில் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரியபுலவில் இலங்கை விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளியிட்ட அறிக்கைகள் செல்லுபடியாகாது என்று முன்னாள் பாதுகாப்பு துணை பிரதி அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரமித்த பண்டார தென்னகோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் விமல் ரத்நாயக்க விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க விமானிகளின் தவறு காரணமாகவே சமீபத்தில் விபத்துக்குள்ளானது என்று கூறினார். இது முற்றிலும் தவறானது. அத்தகைய சூழ்நிலையில் விமான விபத்து ஏற்பட்டதாக விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும். விமானிகள் விபத்தில் இருந்து தப்பித்தால் அவர்களிடமிருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்பட வேண்டும். விசாரணை அறிக்கை பின்னர் விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்படும். பின்னர் அது பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாப்பு அமைச்சகம்தான் அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட வேண்டும். அந்த வகையில் விமான போக்குவரத்து அமைச்சரின் அறிக்கை பொருத்தமற்றது. எனவே தவறான அறிக்கையினை வெளியிட்டதற்காக விமான போக்குவரத்து அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுகளுக்குள் ஊடுருவியுள்ள அதே நேரம் சில போலீஸ் அதிகாரிகள் இந்த கும்பல்களுக்கு இரையாகிவிட்டதாகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவரத்ன தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றமும் போதைப் பொருளும் அமைதிக்கு தடையாக உள்ளது. இந்த குற்ற கும்பல்கள் போலீசாருக்குள் ஊடுருவியுள்ளார்கள். போலீஸ் அதிகாரிகள் பாதிக்கப்படுவது மற்றும் அவர்களால் மன்னிப்பு கேட்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகி உள்ளது. நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளில் முக்கியமானது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே. அதன் மூலம் மட்டுமே அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். இந்த கருத்துக்களை குற்றங்களை எதிர்த்து போராடிய சிறந்த போலீஸ் அதிகாரிகளுக்கான பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் அண்மைய நாட்களில் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தலாக இல்லை என்றும் துணை பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்தார். பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு இதற்காக சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அவர் உறுதியளித்தார்.
ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்களுக்கு இடையே நடைபெறும் மோதல்கள் தேசிய பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது. பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயத்தில் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். கிரீஷ் திட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பண மோசடி வழக்கை விசாரணை செய்ய நியமிக்கப்பட்டு இரண்டாவது மேல் நீதிமன்ற நீதிபதி தமது வழக்கில் இருந்து விலகியுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன சமீபத்திய சமூக ஊடக கருத்துக்களை மேற்கோள் காட்டி இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக என்று அறிவித்த நிலையில் வழக்கை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க பரிந்துரைக்கப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தொடங்கினார். ஆனால் அவர் தாமும் வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் எதிர்வரும் மே மாதம் 21ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆதித்ய படவெந்திகை முன்னிலையில் வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொருத்தமான நீதிபதியை நியமிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய கிரீஷ் ஒப்பந்தம் தொடர்பாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது கொழும்பு மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரிக்கப்படுவதாக இருந்த நிலையில் அவர் வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். நீதிபதி சனத் பாலசூரிய மற்றும் பொத்தல் ஜெயந்த ஆகிய 2 நபர்களின் முகநூல் பதிவுகளின் பின்னணியை வைத்து இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கிரீஷ் திட்டம் தொடர்பாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் சமீபத்தில் கொழும்பு மேல் நீதிமன்ற தலைமை நீதிபதி மஞ்சுள திலகரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊவா மாகாண முதலமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் விசாரணை நடத்தப்பட்டது. ஊவா மாகாணத்தில் நடந்ததாக கூறப்படும் குறித்த முறைகேடுகள் தொடர்பாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி வாக்குமூலம் அளிக்க வந்த நிலையில் சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போனோரை கண்டறியும் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி தற்பரன் இதுவரை 19 பேரை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நல்லூர் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது காணாமல் போனோரை கண்டறியும் செயலகங்களில் 16,966 பேர் காணாமல் போயுள்ளதாக பதிவாகியுள்ளதுடன் 3,742 பேர் பாதுகாப்பு தரப்பினராக காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதன்படி 6,449 பேரின் விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளதுடன் 10,517 பேருக்கான விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது. 2000 ஆண்டிற்கு பின்பு 7,406 பேர் காணாமல் போயுள்ளதோடு அவர்களில் 6,449 பேரின் விசாரணைகள் முடிந்துள்ளன. 2000 ஆண்டுக்கு முன்னர் 9,560 பேர் காணாமல் போயுள்ளனர். இந்த நிலையில் நிறைவு பெற்ற விசாரணைகளிலிருந்து 19 பேர் உயிருடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அதே நேரம் அவர்களது விவரங்கள் 2024ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ளன. அது விரைவில் வெளியிடப்படும். 2,604 பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுள்ளதுடன் 407 பேர் மரண சான்றிதழுக்கான பரிந்துரைகளை பெற்றுள்ளதாகவும் 4,408 பேர் இடைக்கால நிவாரணத்திற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் கூறினார். இதேவேளை இந்த அறிக்கைகள் காணாமல் போனோரின் நிலைமை குறித்து தெளிவான புரிதலை வழங்குவதுடன் அவர்களது குடும்பங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதையும் உறுதிப்படுத்துகின்றன. நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைகளை அடுத்து விமான எதிர்ப்பு தோட்டாக்களை தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்த ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தகவலின் அடிப்படையில் திவுலப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் திவுலப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த ராணுவ வீரர் என்பது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 9 விமான எதிர்ப்பு தோட்டாக்கள் 84S ரக துப்பாக்கி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போலீசாரின் விசாரணையில் கைதான சந்தேக நபர் பீரங்கி ராணுவ படையில் கடமையாற்றுவதாகவும் தெரிய வந்துள்ளது.